திருவாடனையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் அலுவலகம் சட்டம் ஒழுங்கு காரணமாக அடைக்கப்பட்டதால் பரபரப்பு. பாரத பிரதமர் OPS படங்களை அகற்றி போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். OPS நிர்வாகிகள் அலுவலகத்தை திறந்து அமர்ந்து இருந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பேருந்து நிலையம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் அவருக்கு தேர்தல் பணிகள் செய்ய தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் இப்பகுதியில் நேற்று வாக்கு சேகரித்து சென்றார். இந்நிலையில் நேற்று இரவு காவல்துறையினர் இங்கு காரியாலயத்திற்கு அனுமதி இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக கூறி அங்கு இருந்த பாரத பிரதமர் மோடி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் படங்களை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த தகவல் இன்று காலையில் தேர்தல் அலுவலகம் வந்தபோது தெரிந்ததால் OPS நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அப்போது அங்கு வந்த தாசில்தார் கார்த்திகேயன் பேச்சுவார்த்தை நடத்தினார். எதிரே அதிமுக கரியாலயம் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அங்கு கரியாலயம் அமைக்க அனுமதி இல்லை என்றும், எனவே வேறு இடம் பார்த்து அனுமதி கோருங்கள் என்று கூறினார். அதை ஏற்க மறுத்த OPS நிர்வாகிகள் வெளிநடப்பு செய்து அனுமதி மறுத்த கரியாலயத்தில் அமர்ந்து பணி செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் திருவாடனை சட்டமன்ற தொகுதி சார்பில் திருவாடனை பகுதியில் அதிமுகவுடைய மீட்பு குழு தொண்டர்களுடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய அடையாளம் காட்டப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்களை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே மறுநாளாக நாங்கள் ஒரு காரியாலயம் கட்சி அலுவலகம் திறப்பதற்காக அவர்களிடம் மனு செய்திருந்தோம். சில 2 நாட்களில் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் சொந்த பட்டா இடத்தில் நாங்கள் உண்மையாக ஒரு மனுவை முதலாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம். ஏனென்றால் முதலில் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி அணி சார்பில் கோயில் இடங்களிலும் ஐவேசி இடங்களிலும் இடம் கொடுக்க மாட்டார்கள், தேர்தல் விதிமுறைகளை மீறி இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் ஒரு மந்தமாக எங்கள் மேல் ஒரு தவறுகள் இருந்தாலும் அதை மன்னிக்கவும், கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்பி இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்து மனு செய்திருந்தோம். ஆனால் அவர்கள் கோயில் இடத்திற்கும் அந்த ஐவேசி இடத்திற்கும் உட்பட்டு போலி ரசீதை வைத்து அவரிடம் அனுமதி பெற்று எங்களை காலி செய்ய சொல்லி மனு செய்திருக்கின்றார்கள். வட்டாட்சி அவர்களிடமும் DSP அவர்களிடம் மனு செய்து எங்களை இடத்தை காலி செய்வதற்கு உத்தரவிட்டு இருந்தார்கள். மீண்டும் நாங்கள் மறுபடியும் இந்த மனுவை 3/4/24 அன்று ராமநாதபுரம் சென்று மனு செய்திருந்தோம். அவர்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவதாக ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு அவர்களே சட்ட ஒழுங்கு வரும் என்று ஒரு மக்களை திசை திருப்பி எங்களை இடத்தை அப்புறப்படுத்துவதற்கு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் காரியாலயத்தில் அமர்ந்து இருந்து இரவு 10 மணியில் அமர்ந்து ஆலோசனை செய்துவிட்டு வீடு போடும் பொழுது ஐயாவுடைய படம், ஒருங்கிணைப்பாளருடைய படத்தையும் பாரத பிரதமர், இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற படத்தையும் காவல்துறை மூலமாக வேடியில் அள்ளிக்கொண்டு ஸ்டேஷனில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இது பெரிய அவலங்களாக இருக்கின்றது. இன்னைக்கு தாசில்தாரை அதை மீறி சந்தித்து விவரம் கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் லேட்டாக மனு செய்தீர்கள், அதனால தான் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு தகவலை எங்கள்கிட்ட ஊழலப்பட்சமாக பேசுகின்றார்கள். காவல்துறையும் அதே நிலைமையை சொல்லுகின்றார்கள். நாங்கள் என்ன என்று எங்களுடைய கோரிக்கை என்றால், நாங்கள் இருப்பது பட்டா இடம், எப்போ வேணாலும் மனு செய்யலாம். அவர்கள் இருப்பது அறநிலைத்துறை, அந்த இடத்தில் போட்டுக்கொண்டு லாண்டா பிரச்சனை, அவர்கள் தேர்தல் விதிமுறையை மீறி அவர் லாண்டா பிரச்சனை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் அறநிலைத்துறை தொடர்பு கொண்டு செயல் அலுவலருடைய தொடர்பு கொண்டு இந்த வாரி ஒரு ரசீது பெற்று உங்களிடம் அந்த ஆர்வலிடம் பெற்றிருக்கின்றார்கள் கேட்டதற்கு நாங்கள் அந்த அனுமதி நாங்கள் கொடுக்கவில்லை. அவர்களால் அந்த இடத்தை ஆக்கிரமித்து செய்து அந்த காரியாலயத்தை வைத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் காரியாலயம் எங்களுக்கு அமையாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எந்த இடத்துல இருந்து பணி செய்ய தயாராக இருக்கோம். ஐயாவை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் அந்த முடிவில் இருக்கின்றோம். எங்களை திசை திருப்பி எங்களுடைய கேவலப்படுத்துவதற்காக ஒரு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எடப்பாடி அணியினுடைய
ஒரு தோல்வி பயத்தில் இந்த நிலையை உருவாக்கின்றார்கள். எங்களுக்கு என்ன என்றால், இந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்காவிட்டாலும், பட்டா இடத்தை நாங்கள் வாங்குகிறோமோ வாங்கலையோ அனுமதி கிடைக்கவே இல்லாவிட்டாலும், அந்த புறம்போக்கில் இருக்கின்ற அரசுக்கு உட்பட்ட இடத்தை அப்புறப்படுத்தி தருமாறு எங்களுடைய அதிமுகவினுடைய ஓபிஎஸ்னுடைய தொண்டர்கள் மீட்புக்குழுவின் சார்பாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வடக்கு ஒன்றிய கழக செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் கே செங்கைராஜன் வட்டாட்சியர் ஒப்படைக்கல, அவர்களால் எடுத்து காவல்துறையிடம் அந்த அனாதை போல என்று அந்த படம் இரண்டும் கிடைக்கின்றது. அதை நினைக்கும் போது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு மன குமரலாக இருக்கிறது. அதை மீட்டு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தான் பேச வேண்டும். ஆளுங்கட்சி ஒரு பக்கம் தியாகி பூங்காவில் போடுகின்றார்கள், இவர்கள் எடப்பாடி அணிகள் அரசு இடங்களில் போடுறார்கள். ஆனால் விதிமுறைகளை மீறி, தேர்தல் விதிமுறைகளை மீறி செய்துவிட்டு பட்டா இடத்தில் நாங்கள் வைத்திருப்பதை அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். வட்டாட்சியர் அவர் இப்போ உங்கள் பேச்சுவார்த்தைங்கும் போது அவருடைய பேச்சுவார்த்தை உங்களுக்கு எப்படி தோணுது? எங்களுக்கு ஒருதலைப்பட்சமாக தெரிகின்றது. அவர் அனுமதி வாங்கி தருகிறேன், மறுபடியும் மனு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எத்தனை இடம் மனு செய்தாலும் அது ரிஜெக்ட் ஆகும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. 2 தடவை நாங்கள் மனு செய்திருக்கோம், ரிஜெக்ட் ஆகியிருக்கின்ற சொல்கின்றார்கள். இப்பொழுதும் பேச்சுவார்த்தை பண்ணுகின்றோம், நீங்கள் வேறு இடம் பாருங்கள் என்று எங்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கின்றார்கள். எங்களுக்கு இடமே தேவையில்லை. நாங்கள் கிராமம், பட்டி, தொட்டி அனைத்து இடங்களில் நாங்கள் தேர்வுகளை ஐயாவுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த இடத்தை அகற்றுவதற்கு அவர்கள் துணியோடு வருவதற்கு தயாரில்லை. ஆனால் உங்களுடைய ஆதங்கம் ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய படத்தை அப்புறப்படுத்தி அநாகரிகமாக தூக்கி போட்டுட்டாங்கிறதுல ஆதங்கப்படுறோம். அதில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கவலையோடு இருக்கின்றோம். ஐயா திருவாரணை பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது ஐயா படம் இல்லை என்று எங்கள் வேதனை. நரேந்திர மோடியினுடைய பாரதப்பிரதமருடைய படத்தையும் எடுத்து நீ காவல்துறையிடம் ஒப்படைத்தீர்கள். கேட்டால் நீங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார். சொந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அவர்கள் புறம்போக்கில் இருக்கின்றார்கள். காவல்துறை ஆய்வாளர், திருவாடனை காவல்துறை ஆய்வாளர் அவர் இரவோடு இரவாக சார்பாளரை வைத்து எடுத்து சென்று இன்னும் எலெக்ஷன் ஆஃபீஸில் ஒப்படைக்கல.